இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம், வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இந்த காலவேளையில் நமது ஆண்டவர் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Who is Jesus? இயேசு யார்? இயேசு யார்? அவர்தான் ஆண்டவர். இயேசு யார்? அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், நமக்கு அப்பம் அளிப்பார், ஆடை துணி கொடுப்பார், எப்பொழுதும் வேண்டு நலம் யாவையும் தருவார். இயேசு யார்? எபிரேய நிருபம் எதற்கு எழுதப்பட்டது என்றால், எபிரேய விசுவாசிகள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருந்த வேளையில் அவர்களை அனல் மூட்டி தட்டி எழுப்பும்படியாக தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு, ஒரு அப்போஸ்தலனை கொண்டு இந்த நிருபத்தை எழுதும்படி செய்தார். இந்த நிருபத்தை எழுதினது யார் என்று சரியாக ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது. சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கருதுகிறார்கள், சிலர் சீலா என்று கருதுகிறார்கள், இல்லாவிட்டால் வேறொரு அப்போஸ்தலனாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். எப்படியும் இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் ஒரு நல்ல நோக்கம். இந்த வசனம் படித்தது ஒரு நல்ல நோக்கம். ஆண்டவர் இயேசு யார் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு யார் என்பது அனைவருக்கு தெரியவில்லை. சில காரியங்கள், சில கருத்துக்கள் நமக்கு தெரிகிறது, ஆனால் எல்லா கருத்தும் உண்மையாக நமக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு யார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தருடைய ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. The Lord has made a promise with an oath. ஆண்டவர் ஆணையின்படியாக ஆசாரியராக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆசாரிய ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு லேவி கோத்திரத்தில் உள்ளவர் அல்ல, அவர் யூதா கோத்திரத்தில் உள்ளவர். அவரை ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் ஒரு ஆணையை பிறப்பித்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டதனால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன விசேஷம், நமக்கு என்ன நன்மை என்பதுதான் அறிய வேண்டிய சத்தியம். அதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு என்ன ஆக போறதுன்னு கேட்குறீங்களா? அதை அறிஞ்சுதான் நம்ம பலனடைய போகிறோம், சந்தோஷப்பட போகிறோம், அவர்கள் களி கூற போகிறோம், நமக்கு நம்பிக்கை பெருக போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசு யார்? அவர் உலக ரட்சகர், மீட்பர், நம்மை தேடி வந்தவர், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தவர். எல்லாம் கரெக்டு தான், அதில் எந்த குறையும் இல்லை, குறைச்சல் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனால், அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஆணையின்படி பிரதான ஆசாரியராக, என்றென்றைக்கும் ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அவர்கள் சில காலம் உயிரோடு இருந்து செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசு என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியினால் ஆள் மாறாட்டம் நமக்கு இல்லை. நமக்கு என்றைக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நம்மை அவருக்கு நன்றாக தெரிகிறது. முன்னால இருந்த பிரசிடண்ட் மாறிட்டாங்க, இப்ப இன்னொரு பிரசிடண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லா தெரியல, அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லை, தொடர்பு இல்லை. அவங்க என்ன பார்த்தா நீ யாரு, எந்த ஊரு, எந்த தெருவுன்னு எல்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு தெரியல. புதுசா இப்ப எலெக்ஷன்ல தேர்தலில் வந்திருக்கிறாங்க, அதனால அப்படி கேட்கறாங்க. நம்ம ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. அவர்தான் என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியருடைய வேலை என்னவென்றால், ஜனத்திற்காக பலி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள், ஜனத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாக இருந்தார்கள், ஜனத்துக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்லுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி பல காரியங்களிலே ஈடுபட்டவர்களாய் ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசாரியர்கள் எல்லாம் அவங்க காலம் முடிஞ்சதும் வயசானதும் அவங்க செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு அவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவராக இல்லாமல் இருந்திருந்தாலும்
மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிதாவாகிய தேவனால் பிரதான ஆசாரியர் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அது நிமித்தம் அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார்னா அது 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. Jesus has become the guarantee for the new covenant. புதிய உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து பிணையாளின்னா கேரண்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னே நம்ம கேட்போம், இதுக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்குறோம். இருக்குங்க, 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது. இந்த ஃபேன் வாங்கி போட்டால் 2 வருஷம் இருக்குது. வெரி குட், 100 ரூபா கூட ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிவிடுவோன்னு வாங்கிடும். கேரண்டி அல்லது வாரண்டி இல்லாத பொருளை யாரும் வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். அது வீணாகி போயிட்டா. சைனா மேட் ப்ராடக்ட்ஸ், சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், அதுக்கு கேரண்டி கிடையாது, நோ வாரண்டி. அது வச்சு மாட்டினதும் போச்சுன்னா போச்சு தான். அது 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ அதுக்கு யாரும் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு ஒரு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாக இருக்கிறார், கேரண்டி கொடுத்திருக்கிறார். விசேஷித்த உடன்படிக்கை அது என்ன? பழைய ஏற்பாட்டில் நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், சீனாய் மலையில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவர்கள் உண்மையை காக்கவில்லை, உடன்படிக்கைக்கு துரோகிகளாக போய்விட்டார்கள். உடன்படிக்கையை காத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. அதனால முதலாம் உடன்படிக்கை ஒரு தோல்வியாக முடிந்தது. ஃபர்ஸ்ட் கவெனன்ட் வாஸ் எ ஃபெயிலியர், தோல்வியாக முடிந்தது. பின்னால ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பேர் தான் நியூ கவெனன்ட், புதிய உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. அது எப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த 2வது உடன்படிக்கை இது நஷ்டப்படுவதில்லை, இது வீணாய் போவதில்லை, இதுக்கு என்றைக்குமே உயிர் இருக்கும். இந்த உடன்படிக்கையை யாரும் கேன்சல் பண்ண முடியாது, இதுக்கு பீரியட் எலாப்ஸ் ஆகாது, காலாவதி ஆகாது. ஹல்லேலூயா. அது எதனாலன்னா இயேசு கிறிஸ்துவினால். இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த பந்தி இருந்த வேளையில சீஷர்களிடத்தில் சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தம். இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார், மீடியேட்டர். இங்க பிணையாளியாக இருக்கிறார், விசேஷித்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறதுனால நாம் தேவனை நோக்கி அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அதன் ரகசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இல்லாமல் இருந்தால், பிணையாளியாக இல்லாமல் இருந்தால், கேரண்டியாக இல்லாமல் இருந்தால் இந்த உடன்படிக்கையை நம்ப முடியாமல் போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றோம். நாம் இப்பொழுது பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாகிவிட்டோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகரால் இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். இது உங்களுக்கு விசேஷித்த ஒரு காரியமாய் தெரிகிறதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி மாறணும்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் மேல் விசுவாசம் வைத்த நிமித்தம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிமித்தம், இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராக, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறதுனால நாம் தேவாதி தேவனுடைய சொந்த பிள்ளைகளாகிவிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். பெர்ஃபெக்ட் ஹை பிரீஸ்ட் ஃபார் எவர்.
7:24 இருக்கு. பெர்ஃபெக்ட் ஹை பிரீஸ்ட் ஃபார் எவர், பூரணரான நிரந்தரமான என்றென்றைக்கும் உள்ள பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்கள் காலாகாலம் மாறி போயிட்டே இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நமக்கு இப்போ யார் இருக்கிற ஆசாரியர்? பிரதான ஆசாரியர் யார்? சபைக்கு ஊழியக்காரனை கர்த்தர் ஒருவரை கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைக்கு ஒரு ஊழியக்காரனை தேவன் அபிஷேகித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது உண்மை. பிரதான ஆசாரியர் யார்? பிரதான ஆசாரியர் இப்ப நமக்கு யார் இருக்கிறார்? பிரதான மந்திரி யார்? முதல் மந்திரி யார்? பிரைம் மினிஸ்டர் யார்? அதுபோல இப்பொழுது நமக்கு பிரதான ஆசாரியர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவரை யாராவது மாற்றிடுவாங்களா? நம்ம எல்லாம் ஓட்டு போட்டா அவரை எடுத்தோம் இல்ல. பிதாவாகிய தேவனுடைய ஆணையின் பேரில் நித்திய பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இவரை நம்மால மாற்ற முடியாது. நம்ம யாரும் அவரை ஏற்படுத்தவில்லை. அவரை குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நித்திய பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மாற்றம் இல்லை. அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மாறணும்னு அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை. அவர் இருக்கிறதுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நம்ம அறிந்துகிட்டோம்னா நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் பெருகிவிடும். ஹல்லேலூயா. நம்பிக்கை பெருகிவிடும். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய ஆண்டவர் நித்திய பிரதான ஆசாரியராக என்றென்றைக்கும் இருக்கிறார். அதனால தான் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் தி சேம் yesterday and today and forever. hallelujah. நேற்று இன்று என்று மாறாதவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. hallelujah. மனுஷன் எல்லாம் மாறிடுறான், மனுஷன் மாறி போறான், ஆண்டவர் மாறாதவராகவே இருக்கிறார். hallelujah. அன்பில் மாறாதவர், வல்லமையில் மாறாதவர், உண்மையில் மாறாதவர். அவர்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை. முன்னால என்ன கேட்டாலும் உண்மையை சொல்ற பையன் இப்ப எல்லாத்துக்குமே பொய்ய சொல்றான். முன்னால என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறவன் இப்ப ஒண்ணுக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. முன்னால ரொம்ப அன்பா இருந்தவங்க இப்ப அன்பே இல்லாதவங்களாயிட்டாங்க. கணவன் அன்பா இருந்தாருங்க முன்னால கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல, இப்ப அவருக்கு அன்பே இல்லை, மனைவிக்கு அன்பே இல்லை, பிள்ளைகளுக்கு அன்பே இல்லை. ஆண்டவர்ல எந்த மாற்றமும் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. hallelujah. அவர் வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார். He is omnipotent God. அவர் ஞானமுள்ளவராக இருக்கிறார். omniscient God. எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். சர்வ வியாப்தியாக இருக்கிறார். சர்வ ஞானியாக இருக்கிறார். hallelujah. ஆண்டவர்ல எந்த மாற்றம் இல்லை. நம்ம தான் மாறிடுறோம். நமக்கு வேஷம் மாறுது, பேச்சு மாறுது, நட மாறுது, உட மாறுது, பக்தி மாறுது. நம்மகிட்ட தான் பல மாற்றங்கள். நன்மைக்கு ஏதுவான மாற்றங்களை வரவேற்கிறோம், தீமைக்கு ஏதுவான மாற்றங்களை நாம் அங்கீகரிப்பதாக இல்லை, ஆதரிப்பதாகவும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான மாறுதல்கள் நமக்குள்ளே வருமானால் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாறுதல்கள், மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படுமானால் பரிதாபம், அந்தோ பரிதாபம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் மாறாதவராக இருக்கிறபடியினால் நமக்கு சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு என்றென்றும் மாறாத நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியினால் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிற அனைவருக்காகவும் கர்த்தர் இயேசு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இது தெரியுமா? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களா? இது ஒரு பெரிய சத்தியம், வாழ்ந்த சத்தியம். எனக்காக யார் ஜெபம் பண்ணுவா? எனக்காக யார் ஜெபம் பண்ணுவா? எனக்காக முதலாவது ஜெபம் பண்றது யார் இருக்கிறா உங்களுக்கு தெரியுமா? Who is there to pray for me? Jesus, my loving Father, is alive to intercede for me. கர்த்தராய் இயேசு என்னும் இரட்சகர், என்னுடைய அன்பின் ஆண்டவர்
எனக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தின் எஜமான் 3 ஆண்டுகளாக கனியை தேடி வந்திருக்கிறார். கனி இல்லை. அப்பொழுது தோட்டக்காரனிடத்திலே சொல்கிறார் தோட்டத்தின் எஜமான், 3 ஆண்டுகளாக கனி தேடி வருகிறேன், கனியை காணவில்லை. இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? இதை வெட்டி போடு என்று சொல்கிறார். எஜமான் உடனே சொல்கிறார், ஐயா, அந்த தோட்டக்காரன் சொல்கிறார், இது இந்த வருஷம் இருக்கட்டும், நாம் கொத்தி தண்ணி பாய்ச்சி பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடுவோம். தோட்டக்காரன் எஜமானிடத்தில் பரிந்து பேசுகிறார். அதனால எஜமான் அந்த மரத்தை வெட்டி விடவில்லை என்று இயேசு சொல்கிறார். அதை போல நம்ம செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தீமைக்கும் செய்த துரோகங்களுக்கும் நம்ம இந்த பூமியிலிருந்து எப்பவே வெட்டி போடப்பட்டிருப்போம், அழிந்து போயிருப்போம், உருப்படாம போயிருப்போம், நஷ்டப்பட்டு போயிருந்திருப்போம், தற்கொலை பண்ணி செத்திருந்திருப்போம். ஆண்டவர் இயேசு நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறபடியினால் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு பிரதான ஆசாரியராக இல்லாமல் இருந்திருந்தால், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இராமல் இருந்திருந்தால் என்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்போம். கர்த்தராய் இயேசு நித்திய பிரதான ஆசாரியராக நம் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை, இது உண்மையான காரியம். ஹல்லேலூயா. எனக்காக நான் யார்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றது? நான் தனிமையாக ஒரு இடத்துல இருக்கிறேன், தூர இடத்துல இருக்கிறேன், என்கிட்ட இருந்த செல்லும் தண்ணியில் விழுந்து போச்சு, செல்லுல காசும் இல்லை, நான் இப்ப எந்த கோபுரத்துக்கும் கூப்பிட முடியாது. கோபுரம் எங்கெல்லாம் இருக்கோ நிறைய இடத்துல கோபுரம் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க, எந்த கோபுரத்துக்கும் தொடர்பு கொள்ள முடியல. பாஸ்டர் நம்பரும் போய் போச்சு, செல் நம்பரும் அழிஞ்சு போச்சு, நம்பரும் நினைப்பில்லை, என்ன செய்வேன்? ஐயா, ஒரு நல்ல ஆலோசனை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு யாருக்கு நம்பர் இல்லாட்டாலும், எந்த கோபுரம் இல்லாம இருந்தாலும், சில இடத்துல கோபுரம் கட்டின கோபுரம் இருக்கு. கோபுரத்தை கட்டினவங்க கனடாவில் இருக்கிறாங்க, அவங்க இங்க இல்லை, அவங்க கனடாவுக்கு போயிட்டாங்க. நீங்க கோபுரத்துக்கு கூப்பிட்டா அங்க இருந்து யாரோ ஒருத்தர், சரி பிரதர் சொல்லுங்க, சகோதரி சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன, ஜெபம் பண்றோம், பதில் வந்தாதான் அது ஏதோ கிரியை நடந்தாதான் உண்மை, இல்லைன்னா நமக்கு சொல்ல முடியாது. கிரியை நடக்கணும் கேரண்டி கிடையாது. ஆண்டவர் இயேசு எங்க கிடந்தாலும் நமக்கு இப்ப சாவு நேரம் நெருங்கிட்டு வச்சுக்கிடுங்களா, ஒரு விபத்தில் அகப்பட்டு விட்டோம், யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, செத்தோனே நம்ம சாவ போறோம்னு தெரியுது, ஆனாலும் ஏசப்பா காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டா உடனடியாக நமக்கு அங்கே உதவி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, டாக்டர் கைவிட்டாரு, நீங்க தூக்கிட்டு போயிருங்க. அப்படியா? ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை காப்பாற்றணும்னு சொன்னா காப்பாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஜீவன் தந்து விட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளவு கடன் எனக்கு இருக்கு, நான் என்ன செய்வாப்பா? நான் யார்கிட்ட போய் கடன் கேட்பேன்? யார் என்ன நம்பி கடன் தருவா? ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும்மா, அவர் கடனை தீர்க்க உதவி செய்வார், வழியை திறந்து விடுவார். ஹல்லேலூயா. ரொம்ப பிசாசு தொந்தரவா இருக்குது, மற்றவங்கள்ட்ட சொன்னா தப்பா நினைப்பாங்க, பெரிய பிரச்சனையா போயிடும், நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே யார்கிட்ட சொல்றது இந்த விஷயம் எல்லாம்? ஆண்டவர் இயேசுவிடத்துல தைரியமா சொல்லலாம். அவர் பிசாசை ஜெயித்தவர், பிசாசின் மேல் வெற்றி கொண்டவர், நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிட்ட சொல்லாம நீங்க ஊர்பட்ட ஆளுகிட்ட எல்லாம் போன் போட்டு சொன்னதுனால தான் உங்களுக்கு நஷ்டம், உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு இழப்பு. முதலாவது நீங்க ஆண்டவர் இயேசுவிட்ட சொல்லுங்க, அவரு நித்திய பிரதான ஆசாரியர். அதுக்கு பிறகு அந்த பிரதான ஆசாரியரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியக்காரன்கிட்ட சொல்லுங்க. Not to a third person, not to an unknown person, not to a tower. ஒரு டவர் ஜபகோபுரம். ஐம் சாரி, இந்த கோபுரத்துல எல்லாம் நீங்க பண்ணினா அங்க யாரோ 2-3 பேர் கூலிக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பாரம், அந்த உத்தரவாதம். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்காக அவரை போல உத்தரவாதம் பண்றதுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில வேறு யாரும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்காய் ஜீவிக்கிறத விட வேற மாமா மச்சான் ஆத்தா ஜோம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு நமக்காக உத்தரவாதம் பண்ண ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஆசாரியனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்ல வேண்டும்.
அப்பொழுது பரத்திலிருந்து நமக்கு உத்தரவு உண்டாகும், நன்மை உண்டாகும், கட்டுகள் அறுந்து போகும், பிசாசின் வல்லமை உடைக்கப்பட்டு போகும், தேவன் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா. இதை விட்டுக்கிட்டு நான் அந்த பத்திரிகைக்கு எழுதட்டுமா, அந்த டைரியை எடுங்க, எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பருக்கும் சுத்துங்க. யூ வில் நாட் கெட் எனி குட் ரிசல்ட். உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்காது என்பது உண்மை. உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முறை இதுதான். இதுதான் வேத முறை, இதுதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியா இருக்கிறவங்களுடைய லாபம் பார்த்தீங்களா? அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கா இயேசு கிறிஸ்து மூலமாய். மாதாவை கூப்பிட்டு கதைக்கு ஆகாது, அர்ச்சிஸ்டர்களை கூப்பிட்டு காரியம் நடக்க போறதில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்காய்ப்பட்டதினால் அவர் சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்ய வல்லவரா. இன்ப துன்ப நேரத்திலோ உன் அன்புள்ள இயேசுவை பார். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். ஆகவே அவர் வெற்றி கொண்டார், அவர் தோல்வியடையவில்லை. அவர் ஜெய கிறிஸ்து. அவர் ஜெயம் பெற்றபடியினால் சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க அல்லது கல்லூரிக்கு போனீங்க, பரீட்சை எழுதினீங்க, பாஸ் ஆனீங்க. அதனால படிக்கிற ஒரு மாணவன், பள்ளிக்கூட மாணவனோ கல்லூரி மாணவனுக்கோ நீங்கள் படிப்பிலே உதவி செய்ய உங்களால் கூடும். நீங்களே பள்ளிக்கூடத்தில் ஃபெயிலான கேஸ், 12ஆவதுல ஃபெயிலான கேஸ், 2 பாடம் ஃபெயிலு, 1 பாடம் ஃபெயிலு, 3ஆம் கிளாஸ்ல ஃபெயிலு. யூ cannot help anyone in studies. நீங்க படிப்பு விஷயத்தில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீங்க படிச்சு பரீட்சை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறபடியினால் நீங்கள் படிக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்க கடனாளியா இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு கடனெல்லாம் நீங்கினபடியினால் இப்ப கடனாளியா இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க உதவி செய்யலாம். நானும் உன்னை போல கடனாளியா இருந்தேன், ஆண்டோட உதவி நாடுன்னு என்னுடைய கடனை தீர்த்தார், நீங்கள் உதவி செய்யலாம், உற்சாகப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நானும் வியாதியினால கைவிடப்பட்டு சாவை தேடி கொண்டிருந்தேன், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உதவி செய்தார், என்னை குணமாக்கினார், நீங்கள் உதவி செய்யலாம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. நானே தோல்வி அடைந்தவர், எனக்கே தெளிவில்லை. விபத்திலிருந்து என்னை தூக்கி காப்பாற்றி விட்டார். ஆபத்தில் எல்லோரும் என்னை தப்புவித்து என்னை காப்பாற்றினார். விபத்தை சந்திக்கிறவர்களுக்கு நான் உதவி செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனுஷனாகத்தான் வாழ்ந்தார். நம்மை போல மாம்ச சரீரம் இருந்தது, ஆனால் பாவம் இல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு 3 சோதனைகள். அந்த சோதனையிலும் இயேசு வெற்றி கண்டார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வில் பலவித சோதனைகளினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே போராட்டமா இருக்குது. அப்படியா? இந்த மேம்பாலத்திலிருந்து குதிச்சிடணும்னு ஒரு எண்ணமா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் யாரை கூப்பிடுறது? உங்க வீட்டில் உள்ளவங்க யாரையா கூப்பிட போக்கு அங்க யாரும் இல்லை. நீங்க யாருட்டும் சொல்லாம வந்திருக்கிறீங்க. பிசாசினால் இயேசு மலை உச்சியிலே அந்த கோபுரத்தில் தேவாலயத்தினுடைய உப்பரிகையில கொண்டு போகப்பட்டார். அங்க இருந்து தாள குதியும் தூதர்கள் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சாத்தான் சொல்றான். ஆண்டவர் இயேசு குதிக்கவில்லை. இப்ப மேம்பாலத்தில் கொண்டு விட்டு சொல்றான், இங்கே இருந்து கீழே குதி, நீ சாவுன்னு சொல்றான். இப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் குதிக்கவா நிக்கவா? ஆண்டவர் சொல்லுவார், நானே குதிக்கல, நீ ஏன் குதிக்கிற? நானே குதிக்கல, இல்ல நீ குதிக்கண்டா, வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. எதுக்கு குதிக்க போனீங்க? சாகுறது குதிக்க போனீங்க. ஆண்டவர் சொன்னார், நானே சாகலப்பா,
நானே சாகல, நானே உயிரோடு இருக்கிறேன், நீ எனக்காக உயிரோடு வாழுன்னு சொல்லி அனுப்பி விடுவார். ஹல்லேலூயா. இஸ் இட் நாட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? உற்சாகமா இல்லையா? உற்சாகமா தானே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ சாகிறதுக்கு பதிலாக நான் உனக்காக மரித்தேன், நீ பிழைத்திருன்னு சொல்றாரு. குதிக்கண்டான்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால நான் இனி குதிக்க போக மாட்டேன், இனி சாக மாட்டேன். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு தொந்தரவை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொன்னா, நீ தேவகுமாரன், உனக்கு பசியா இருக்குது இல்லையா, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாகும்படி நீ செய்து சாப்பிட்டுரும். ஆண்டவர் இயேசுக்கு அந்த வல்லமை இருக்கா? வல்லமை இருக்கு. அதை ஏன் அவர் பயன்படுத்தல? சாத்தான் சொல்லி ஒன்ன செய்யக்கூடாது, சாத்தான் சொன்னதுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு ஆண்டவர் கல்லுகளை அப்பமாக்கவில்லை. ஹல்லேலூயா. பக்கத்து தோட்டத்தில் அன்னாசி பழம் பழுத்திருக்கு, பலாப்பழம் பழுத்திருக்கு, மாம்பழம் பழுத்திருக்கு. ஒரு தூண்டுதல் வருகிறது, நமக்கு பசியா இருக்கிறது அல்லவா, பறித்து தின்னு விடுவோம். அப்படி யார் சொல்லுகிறா? ஆண்டவர் சொன்னாரா? அடுத்தவங்க தோட்டத்தில் உனக்குதா, அடுத்தவங்க தோட்டத்தில் அவனுக்குது. உனக்கிட்ட ஆண்டவர் பறித்து சொல்லல, நீ ஏன் பறிக்கணும்? உனக்கு என்ன ஆசை? ஆண்டவர் சொல்லல. அதனால சாத்தான் சொல்லதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அவனை ஜெயித்தேன். திருடுகிறவன் இனி திருட மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெயம் பெற்று விட்டோம். நானும் உதவி செய்யலாம். எப்படி? பசியா இருந்தாலும் திருடாதே. ஹல்லேலூயா. நான் அப்படி ஒரு சோதனையில இருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தா. ஒரு நாள் VBS நடைபெறும்படியாக ஒரு தோட்டத்தில் VBS நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசி குடும்பம். எனக்கு வாய்க்க பக்கத்தில் மாங்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுகிறேன், நிறைய மாங்காய், அது காய்த்து குலுங்கி இருக்கிறது, வாய்க்க பக்கத்தில் நிற்குது. எனக்கு மாங்காய் மிகவும் பிடிக்கும், மாம்பழமும் பிடிக்கும், மாங்காயும் பிடிக்கும். நான் பார்க்கிறேன், எனக்கு அப்படி அதை சாப்பிடணும் என்ன வரல. நான் ஒருவேளை கேட்காம சாப்பிட்டிருந்தாலும் அந்த விசுவாசி தப்பா நினைக்க மாட்டாப்புல. ஆனாலும் கேட்காமல் பறித்து தின்னுவதற்கு பேரு தான் திருடு என்பது. அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. எனக்கு அப்படி ஒரு சோதனையும் வரல, எண்ணம் வரல. கேட்டீங்களா? அப்படி ஒரு சோதனை வந்தாலும் அதை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இப்ப நான் இதை இந்த ஓனர்கிட்ட கேட்டு நான் இதை சாப்பிட்றதா, பறித்து சாப்பிட்றதா, இல்ல கேட்காம நான் திருடுறதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ கேட்டு பறித்து சாப்பிடு, அப்படிதான் சொல்லுவார். சாத்தான் பல தூண்டுதல் சாப்பாட்டு விஷயத்துல கொடுத்தா கூட நம்ம அதற்கு அணிபணிய மாட்டோம். அவர் ஜெயம் பெற்றவர், நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சாத்தான் மலை உச்சியிலே ஆண்டவர் இயேசு கொண்டு போய் நிறுத்திட்டு உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் காட்டினான்ல, காட்டிட்டு என்ன சொல்றான்? என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருகிறேன், எனக்கு பிரியமானவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறேன். அப்படியா? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? தேவனாய் கர்த்தரை பணிந்து கொள். இதெல்லாம் படைச்சதே யார் தான்? அவர் தான். ஹல்லேலூயா. படைத்தவரிடத்திலே இவன் பரியாசம் பண்ணி பார்க்கிறான். எனக்கு காலம் விழுந்துட்டேன்னா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன்னு சொன்னால, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நம்முடைய ஆண்டவருடையது. பூமியும் அது நிறைவும், உலகமும் அதோட குடிகளும் கர்த்தருடையது. இதெல்லாம் படைத்த நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பணிஞ்சுக்கிட்டா உனக்கு எல்லாம் உன்னை பணக்கார ஆக்கிடுவேன், உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன். ஐ வில் மேக் யூ பாப்புலர். நான் உன்னை பெரிய புகழ்பெற்ற மனுஷன் ஆக்கிடுவேன். எனக்கு பேரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே, நீ தரும் பொருளும் வேண்டாமே, இன்பம் வேண்டாமே. ஹல்லேலூயா. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன். எனக்கு பொருளாசை இல்லை, மண்ணாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, ஒரு ஆசை இல்லை. என்ன பெரிய ஆளாக்கணும்னு யார் சொல்ல வந்தாலும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை, ஆசையும் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக மாறப்போகிறோம், நமக்கு அப்படி பெரிய ஆளாக மாறணும் ஒன்றும் ஆசை இல்லை. பெரிய ஆள் ஆகி நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் டிக்கெட் வாங்கி அங்கே லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க, பாதாளத்துக்கு போகிற வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. நமக்கு இப்போ பெரிய ஆள் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு அவர் வழியில் நடந்து போய் சேர்ந்தா போதும் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய ஆள் ஆகணும், பணக்கார ஆகணும், புகழ் பெறணும், பேர் பெறணும்னு சொல்லி பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஐஸ்வர்யவான போல ஐஸ்வர்யவான் நல்ல பெரிய பணக்காரன், அவன் கல் குடிச்சான், சாராயம் குடிச்சான், வேசத்தனம் பண்ணான், விவசாயம் பண்ணான்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை. உலகத்தை நன்றாக நீ அனுபவித்தாய் மகனே. இப்ப பாதாளத்தில் கிடந்து அவன் தண்ணீருக்காக வேண்டுதல் செய்கிறான்.
நமக்கு அப்படி ஒரு ஆசை ஒன்றும் இல்லை, பணக்காராகணும். ஐஸ்வர்யத்தோடு ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவரே உனக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் என்ன பணிஞ்சுக்கிட்டா எல்லாம் தந்துடுறேன். இப்படி நிறைய பேரை சாத்தான் சோதிக்கிறான், அவங்க சரண்டர் ஆகிறாங்க. நமக்கிட்ட சரண்டர் ஆகிற வேலை கிடையாது. உனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், மண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஏசு போதுமே, ஏசு போதுமே. ஹல்லேலூயா. நம்மகிட்ட வேலை, அவருக்கு வேலையெல்லாம் நம்மகிட்ட நடக்காது. இப்ப இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நடக்காது. உங்களை வெளிநாட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம் பாஸ்டர். அப்படியா? வெளிநாட்டுக்கு போகணுமா? எதுக்கு போகணும்? அங்க என்ன எடுக்க போகணுமா? என்கிட்ட ஆண்டவர் இங்கதான் இருக்க கொண்டு வந்தார், நான் இங்கதான் இருப்பேன், நான் வரல. சகோதரர் ஒருவர் தஞ்சாவூர்ல வந்து கூப்பிட்டாரு. உபவாச ஜெபம் முடிந்த உடனே எனக்கு நிறைய பணம் தேவைப்படுகிற நேரம், இந்த ஆலயம் கட்டப்பட்டு வரும் நாட்கள். அவர் சொன்னாரு, உங்க ஊழியத்துக்கு உதவியா இருக்கும், பெரிய ஆலயம் கட்டலாம், உங்க குடும்பத்துக்கு நல்லது, சிங்கப்பூருக்கு நம்ம போவோம் 2 மாதம். அப்படியா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருந்ததை நான் கிழிச்சு போட்டேனே, அதுக்கு நீங்க கவலைப்படாங்க, 10 நாளில் நான் பாஸ்போர்ட்டோட வர்றேன், விசா வாங்கி தந்துடுறேன், நம்ம 2 பேருமா போய் ஊழியம் செய்து 2 மாதத்துல வந்துடலாம். ஆண்டவர் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லி இருந்தார், நீ இப்ப போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை. எனக்கு ஆசை இல்லை. நான் ஆசைப்பட்டு போயிருந்தா 1985க்கு முன்னால தென்கொரியா போய் பணக்காரன் ஆகி செத்து போயிருக்கலாம். பணக்காரன் ஆகி செத்து போயிருக்கலாம். ஆமா, நான் போக வேண்டிய இடத்துல எனக்கு கூட்டாளி ஒருவர் போனாரு, பணக்காரன் ஆனாரு, பாப்புலர் ஆனாரு. சென்னை பட்டத்தில் 3 பங்களா கட்டினாரு, டாடா சுமோ கார் அந்த காலத்திலே வாங்கினாரு. வீடு முழுவதும் வெளிநாட்டு பொருட்களால் நிரப்பப்பட்டார். பிறகு அவருக்கு தீராத வியாதி திடீரென்று வந்து அவர் செத்து போயிட்டார். நமக்கு இந்த சோதனை வேதனை ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டு ஜெயித்தார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பெரிய பணக்கார ஆகணும்னு ஆசையா இருக்கா? பெரிய ஆளாகணும்னு ஆசையா இருக்கா? நரகத்துக்கு போறதுக்கு நீங்க டிக்கெட் வாங்கி போறீங்கன்னு அர்த்தம். நமக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நமக்கு ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம், ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம், ஆண்டவர் தந்திருக்கிற உறவிடம் போதும், இது போதும். ஹல்லேலூயா. அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து நம்ம ஆண்டவர் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். He always lives. Hallelujah. அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் போய் என்னைக்கா ஆண்டவர் செத்து போயிருவாரா? அப்பா செத்து போயிருவாங்களான்னு நீங்க பிள்ளைங்க வயசாகிற வேளையில நினைக்க வேண்டிய எண்ணம் வரும். உங்க அப்பா உடம்பு சரியில்லாட்டாலும், சீரியஸ் டாக்டர் சொல்லிட்டாலும் செத்து போயிருவாங்களோன்னு ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு கவலை. உலக பிரகாரமா சிலருடைய தகப்பன்மார் தாய்மார் செத்து போயிட்டாங்க, உண்மைதான். நமக்கு சொந்தக்காரங்களும் செத்து போயிட்டாங்க, உண்மைதான். ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் இருந்தால், நம்ம பெற்றோராக இருக்கிறபடியினால் வயது கூட கூட ஒரு நாள் நம்ம செத்து போதான் போறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இனி உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு இனி மரிப்பதில்லை. அவரை இனி எவரும் கொல்ல முடியாது. பிரதான ஆசாரியரோ வேதவாரோ யூதாஸோ, யூதாஸுக்கு தாத்தாவோ ஆத்தாவோ ஒருத்தரும் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் உயிர்த்த கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து அதுல நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது நாம் அறிந்த சத்தியம். இது உண்மை. இதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. வேற எந்த சாமியும் உயிரோட இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர், மரணத்தை வென்றவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு என்ன செய்வாரா? எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏபிள் டு சேவ் கம்ப்ளீட்லி. முழுமையாக ரட்சிக்க வல்லவர், அரைகுறை ரட்சிப்பு அல்ல, முழுமையான ரட்சிப்பை அருள வல்லவை உடையவராக இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். நம்மை கடைசி வரை காப்பாற்ற வல்லவராகவும் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இடவெளியில விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு, கோவிச்சுட்டு போக மாட்டாரு, கையை விட்டுற மாட்டாரு, காலை வார மாட்டாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விட்டு போக மாட்டார், அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் வரையிலும் இம்மானுவேல் என்று நாமமுள்ளவராய் நம்மோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு நோக்கம், நம்மை ரட்சித்த நோக்கம் அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக அவர் உயிரோடே இருக்கிறார். நம்ம பாஷையில சொன்னா கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். கண்ணும் கருத்துமாக உங்களை காப்பாற்றி கரை சேர்க்க ஆண்டவர் ரெடியா இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு நீ வயசாகுமா? ஆகாது. அவர் என்னைக்கா செத்து போயிடுவார? சாவை வென்றவர், இனி சாவதில்லை. ஹல்லேலூயா. அவரு நம்ம ரட்சித்து காப்பாற்ற உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்தவர் இல்லையா? ஆமா. அதை பற்றி எபிரேயர் நிருபத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள். எபிரேயர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை பார்த்தீங்களா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களை அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் என்கிறார். பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுயா பிரதான ஆசாரியன். அவர் மாறாதவர். அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர், உயிரோடு இருக்கிறவர். நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் செய்திருக்கிற பாவம் யார் தீப்பா? ஐயோ, நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் பாத யாத்திரைக்கு எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு இடம் இல்லை, பைபிளில் இடம் இல்லை. வேளாங்கண்ணிக்கு போனா அங்க நமக்கு பாவ விமோசனம் கிடைக்குமா? வேளாங்கண்ணியில் அங்கே யார் இருக்கிறா? உங்க ஆத்தா அங்கே இருக்கிறாங்களா? உங்க ஆத்தா வீடு இருக்கா? உங்க தாத்தா வீடு ஆத்தா வீடா இருக்கா? அவங்கள போய் பார்த்துட்டு வாருங்க. மாதா அங்க வேளாங்கண்ணியில் இல்லை என்பது வேத சத்தியம். ஆண்டவர் அறிய உள்ள சத்தியத்தை சொல்லிடு. மாதா அங்க வேளாங்கண்ணியில் உண்மையிலேயே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் உண்மையே சொல்லிவிட்டேன். பிறகு வேற எங்க போகலாம்? வேளாங்கண்ணிக்கு போகலன்னா வேற அங்க தர்கா இருக்குதா? அதுக்கு பக்கத்தில் அங்க வேற ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலம் உண்டல்லவா? அங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் அங்க ஒரு இடம் உண்டு, நாகூர்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறாராம். நம்ம போமா? நீங்க வாரீங்களா? அப்பா தம்பி நீங்க வாரீங்களா? இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். இவங்களெல்லாம் நாகூர் ஆண்டவர் ஏற்றுக்கிட மாட்டார். இவங்களுக்கு நாகூர் ஆண்டவருக்கு பொம்பளைங்கன்னா பிடிக்காது. அவங்க எப்ளூசின் வாகனம். நம்ம தான் நாகூர் ஆண்டவர் பிடிக்கும். நம்ம போயிட்டு வந்துடுவோம். நாகூர்லேயும் ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. பிறகு பழனியில் இருக்கிறாங்களா? பழனியில் ஒரு ஆண்டவர் இருக்கிறாராம். கேட்டுக்கிறீங்களா? பழனியில் ஒரு ஆண்டவர். உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயம்? இந்த சத்தியம் தெரியாதா? பழனியில் ஒரு ஆண்டவரா? அங்கேயும் இல்லை. அங்கே இருக்கிறது ஆண்டவர் இல்லை, அது ஒரு பிசாசு. அதுதான் உண்மை. கேட்டீங்களா? பிறகு சுவாமி மேலையில் யார் இருக்கிறா? சுவாமி மேலையில் உங்கள் சொந்தக்காரங்க இருந்தால் உங்கள் சித்தப்பாவா பெரியப்பாவா இருந்தால் போய் பார்த்துட்டு அவங்க சோமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு சோ செய்து விசாரிச்சுட்டு வாங்க. வேற எங்கே தான் போகிறதா? சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. ஹல்லேலூயா. சிலுவையிலே கொல்கதா மலையிலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறதற்கு கிருபாதார பலியாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார். சகேயு சொன்னான் அல்லவா, இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும், யாதரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன். அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அநியாயமாய் வாங்கினது உண்டானோ நாளத்தினையாய் திரும்பி கொடுத்து விட வேண்டும். ஆமா, நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்த பிறகு அதுக்கு பிறகு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது பெரிய தப்பு. நீங்க அநியாயம் பண்றீங்களா இல்லையா?
கள்ளத்தராசு பிடிக்கிறீங்களா? சம்பளத்தில் கமிஷன் வாங்குறீங்களா? 600 ரூபாய் சம்பளம்னு சொல்லி அந்தோனி யாரு? எவ்வளவு ரூபாய் சம்பளம் கிடைச்சது? 300 ரூபாய். இதுக்கு பேர் தான் அநியாயம். அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களுடைய அநியாயங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட முதல்ல வந்த உடனே சொல்லி மன்னிப்பு பெற்று விட்டுறணும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார். ஹல்லேலூயா. அநியாயங்களை மன்னிப்பார். அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த வட்டி யார்கிட்ட வாங்குறீங்க? அந்த ஆள்கிட்ட அந்த வட்டியை திரும்ப கொடுத்துடணும். அப்பதான் அந்த அநியாயத்தை ஆண்டவர் பூரணமா மன்னிப்பார். அநியாயங்களை மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டீங்களா? அப்பப்போ சில பொய்யெல்லாம் பண்றீங்க, சொல்றீங்கல்ல, கொஞ்சம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற முடியல. யாரு தான் கெட்ட வார்த்தை பேசல? ஆண்டவர் இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறார். பிரதான ஆசாரியன் இருக்கிறார். நீங்க இப்ப ஆடோ மாடோ கோழியோ ஒன்றும் செலுத்த வேண்டியதில்லை. அவரிடத்தில் உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. ஆண்டவரிடத்தை உடைந்த உள்ளத்தோடு. யார் பாவம் செய்யல? எல்லாரும் தான் பாவம் செய்வாங்க. அதாவது எல்லாரும் பாவம் செய்யறேன். நிறுத்து நிறுத்து, உன்னுடைய பேச்ச நிறுத்து. அதாவது ஏதாவது எல்லாம் பேசுற எடுத்து. Do you agree that you are a sinner? நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறாயா? நீ பாவம் செய்யலையா? நீ பாவமே செய்யல. நீ பெரிய வருஷவாட்டியா? நீ பாவம் செய்தது உண்மை. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அவருக்கு தெரியும். The Lord God knows that you are a sinner. நீ பாவி என்பது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப உள்ளதை ஒத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னித்து விடுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார், அநியாயங்களை மன்னிப்பார். கிருபையாய் அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறார், பாவங்களையும் கிருபையாய் மன்னிக்கிறார். நீ காணிக்க கொடுத்ததினால் அல்ல, நீ பெரிய பணக்காரன் என்பதனால் அல்ல, நீ ரொம்ப பெரிய படிச்சாளா என்பதனால் அல்ல, நீ பெரிய தலைவர் என்பதனால் அல்ல. அவருடைய கிருபையினால் உன்னுடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களையும் கிருபையாய் மன்னிக்கிறார், அதோடு அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார். ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயவு இருக்கிறார். பிரதான ஆசாரியன் மன்னிச்சுட்டாரா? மன்னிச்சதுதான். ஆண்டவர் இயேசு மன்னிச்சுட்டா அதுக்கு பிறகு தண்டனை இல்லை, தப்பிடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். பிதாவிடத்திலே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவாரு? இவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டான், அவனை நான் மன்னித்து விட்டேன், இவன் மேல இனிமேல் எந்த நடவடிக்கையும் தேவையில்லை. அப்ப மன்னிப்பு கிடைத்து விடும், தப்பிடலாம். ஹல்லேலூயா. சிலர் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்காதனால தான் உன்னுடைய அநியாயம், பாவம், அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்படலை. அதனால தான் உனக்கு உள்ளத்துல ஏதோ போராட்டமும் குழப்பமும் பெரிய பிரச்சனையுமா இருந்துட்டு இருக்கு. உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்டா அதோட விட்டுருவாரா? இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அநியாயத்தை மன்னிச்சிருவார், பாவங்களையும் மன்னிச்சிருவார், அக்கிரமங்களையும் மன்னிச்சிருவார். அதுக்கு மேல இனி என்ன வேணும்? இது போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. I will forgive their wickedness and will remember their sins no more. இனி அவர்களை பாவங்களை நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அதைத்தான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்பதை 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால் 7:26 எழுதப்பட்டிருக்குதா? அங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? சத்தியம் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். He is holy. நம்முடைய பிரதான ஆசாரியர் பரிசுத்தர். மற்ற சாமி எல்லாத்தையும் பற்றி பரிசுத்தத்தை பற்றி பேசுக்க வேலை கிடையாது. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் என்னென்னைக்கு உயிரோடு இருக்கிறார், நமக்காக வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவர் இயேசு பரிசுத்தர். ஆண்டவர் இயேசுவை நியாயம் விசாரித்த பிலாத்து என்ன சொன்னான்? இந்த நீதிமானத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆண்டவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, எந்த அக்கிரமும் இல்லை, எந்த அநியாயமும் இல்லை.
அவர் பரிசுத்தர். He is holy. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சத்தியம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் விடுபட்டு விட்டபடியால், ஆவியான நினைப்பூட்டுகிறபடியால் அதை உங்களுக்கு சொல்லி அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும்படியாக நினைப்பூட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு பாவத்தையும் அநியாயத்தையும் நம்ம அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பு பெற்று விடுகிறோம். இன்னொரு ஆவிக்குரிய சத்தியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் சொன்னாரு, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம், லூக்கா இல்ல, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் புரிந்திருக்க மாட்டீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் படித்திருக்கலாம், புரிந்திருக்கவே மாட்டீர்கள் என்பது உண்மை. அது என்ன? அதாவது எப்படி என்றால், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை அவர்களிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு பெறாவிட்டால் மன்னிப்பு கிடைக்காது. ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், பரத்துக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்படும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக செய்த பாவம் எது இருந்தாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிக்கப்படும். அது இந்த பாஸ்டர் இல்லைன்னா எங்களுக்கு வேற பாஸ்டர் இல்லையா, நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு நீங்க அங்க ஏடிஎம்ல போட்ட எரர்னு காட்டுது, அங்க பிழை வருகிறது, அங்க உங்களுக்கு பணம் எடுக்க முடியாது. ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர். அங்க அதனால தான் ஒரு விஷயம் சொல்லித்தாரன் தம்பி, அறிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஊழியக்காரனிடத்தில் பிரச்சனை பண்ணி அல்லது வேதனைப்படுத்தி அல்லது அவமானப்படுத்தி புண்படுத்தி சாபத்தையும் தேவ கோபத்தையும் சம்பாதிச்சுட்டு வேறொரு ஊழியக்காரன் போய் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதை நீ தெரிஞ்சுக்கிடணும். எந்த ஊழியக்காரனை நீ நோகடித்தாயோ, புண்படுத்தினாயோ, நாரடித்தாயோ, தீமை செய்தாயோ, அந்த ஊழியக்காரன் உனக்கு மன்னிச்சாதான் மன்னிக்கப்படும். இல்லாம நீ தலைகீழா நின்றால் your prayer will not be answered on the earth. It is from the Lord. இது தேவனிடத்தில் வந்த உண்மையான செய்தி. ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரன் விசேஷ கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அவர் போய் அவரை கூப்பிட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ணி இருக்கிறார். ஜோம் பண்ணிட்டு சொன்னாரா, ஆண்டவர் உங்களை பற்றி ஒண்ணுமே காட்டல அப்படின்னு. அப்படி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் செத்து போயிட்டாங்களா. செத்து போனதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படலையே, காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவரை கேட்டா, ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது ஆண்டவருக்கும் தெரியும், அந்த இடத்தில் ஊழியம் செய்த ஊழியக்காரனுக்கும் அது தெரியும். அதுதான் உண்மை. நீங்க சொல்றது புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த சங்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலரிடத்தில் ஆண்டவர் சொன்னது தான் நான் விளக்கமாக புரியும்படி சொல்கிறேன். இந்த வேதவசனத்தின் விளக்கம் விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அநேக ஊழியக்காரர்களுக்கே தெரியாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு விசுவாசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். யாதொரு ஊழியக்காரத்தில் நான் பிரச்சனை பண்ணினால், அவர்களை புண்படுத்தினால், அவர்களுக்கு நான் கேடு உண்டு பண்ணினால், அதனால எனக்கு நான் அக்கிரமம் செய்தேன், அந்த அக்கிரமம் எனக்கு மன்னிக்கப்படும். நாங்கள் ஆண்டவருடைய கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொடுங்க. அப்படியே தம்பி, இந்த வசனத்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? அல்ல உனக்கு கூட்டாளிக்கு தெரியுமா? தெரியாது. நீ தலைகீழா நின்னாலும் உனக்கு காரியம் நடக்காது. You cannot be successful in your Christian life. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, உன்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாது, உன்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படாது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரு, ஒருவருக்கு ஒருவர் தப்பிதங்களை அறிக்கை செய்யணும், குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதாதா? ஆண்டவர்கிட்ட செய்த தவறுக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக நீ செய்த தவறுக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, மீறுதலுக்கு, அநியாயத்துக்கு
ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க ஒரு வாழைப்பழ கடைக்காரன்ட்ட நான் பணம் கொடுக்காம அநியாயமா அவனை ஏமாத்தி நான் ஒழிச்சு நடந்துட்டு இருக்கிறேன். அவன் செத்து போகல, அவன் உயிரோட தான் இருக்கிறான். அவனுக்கு கடை இருக்குது. ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும் ஆண்டவரே, அந்த வாழைப்பழ கடைக்காரன் இருக்கிறான், நான் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் அவன் தப்பா நினைப்பான். ஆண்டவரே என்ன, நீ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீ எந்த பரிசுத்தவான்டையும் கேளு, 100 அல்ல 1000 பரிசுத்தவான்களை எழுதி கேளு. உனக்கு ஒருவேளை நிறைய ஊழியக்காரர்கள் தெரியலாம், சாபனங்கள் தெரியலாம், ஊழியத்தினுடைய மகிமை மேன்மை தெரியலாம். You may be knowing many things, but I tell you, you are so foolish. நீ மதிகட்டவனா இருக்கிறாய். உனக்கு தெரியல, இந்த வசனத்துக்கு அர்த்தமே உனக்கு புரியல. நீ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஆசீர்வாதம். சில ஆட்களை நான் அறிவேன், அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் இவ்வளவு சாவு வந்ததே. 3 குழந்தைகள் செத்தார்களே, 4 குழந்தைகள் செத்தார்களே, அவரும் இப்படி செத்து போயிட்டாரே. காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை சகோதரனே. There is no partiality with God. If you are from some other church, வேற ஏதோ சபையிலிருந்து நீ வந்திருப்பாய் என்றால், அந்த ஊழியக்காரனை புண்படுத்தி வந்திருப்பாயானால், நீ இந்த சபையில இருந்து காலந்தளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. I don't need you here. I am not after your mercy. You go and reconcile with the servant of God today. இன்றைக்கு அந்த தேவ மனிதனோடு ஒப்புரவாகிக் கொள். கர்த்தர் உனக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. கும்பகோணத்திலிருந்து பாஸ்டர் டைட்டஸ் சபையிலிருந்து ஒரு விசுவாச குடும்பம் ஒரு நாளில் எங்கள் இடத்தில் வந்திருந்தார்கள். இடத்துல கேட்டாங்க, ஐயா நாங்கள் இங்கே வரப்போகிறோம், நீங்கள் வர வேண்டியதில்லை, நீங்கள் ஆராதித்து வந்த சபைக்கு செல்லுங்கள். அங்கே நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை, இடமில்லை, எதுவும் இல்லை. அப்படியானால் அந்த ஊழியக்காரனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகி அவருடைய அனுமதியோடு அவரிடத்தில் விடைபெற்று நீங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. அந்த குடும்பத்தினர் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இருந்தால் கை தூக்கலாம். அங்கே கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து பேட்டி காணுங்கள். Come on, go and talk to their man. You know many things, you know. You say that you know many things, many rubbish things you know. உனக்கு ரொம்ப குப்பை தெரியும், உனக்கு அற்பமானவைகள், இழிவானவைகள், தரக்குறைவானவைகள் அதிகம் தெரியும். நேர்மையானவர்கள், ஒழுங்கானவர்கள், பக்திக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள் உனக்கு ரொம்ப தெரியாது. கேளு. அந்த சகோதரியும் தகப்பனும் அந்த ஊழியக்காரனை சந்தித்து அவரிடத்தில் அனுமதி பெற்று, இந்த ஊழியக்காரத்தில் நாங்கள் போகிறோம் என்று அனுமதி பெற்று அவர் ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தருடைய கிருபை அந்த குடும்பத்தோடு இன்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை விட்டு போகிறதற்கு முன்னால ஒருவன் துணிகரமாய் அக்கிரமம் ஆகாமியம் பண்ணிவிட்டு என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று கேட்டார். உங்கள் முன்னிலையில், இன் யுவர் பிரசன்ஸ். நான் என்ன சொன்னேன்? நான் அதை செய்ய முடியாது. I cannot be a hypocrite. நான் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேஷம் போடுகிற வேஷதாரனா இருக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. அதற்கேற்றபடி நீ நடந்து கொள்ளவில்லை. ஊழியக்காரனிடத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருந்தார். இன்றைக்கும் தேவனால் அழைக்கப்பட்டு முழு நேர ஊழியத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய சபையின் ஊழியக்காரனுக்கும் இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மை. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சா அவன் ஒழுங்கா நடந்துக்கிடுவான். விசுவாசிக்கு தெரிஞ்சா விசுவாசி ஒழுங்கா நடந்து விடுவான். புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கற போதும், புரியாதவங்க மண்டையை கீழே போட்டுக்கிடுங்க. Put your head down. You need not look up. You need not raise your hand. It is not your must. Understand the word of God. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதிகாரத்தை ஆண்டவர் அவருடைய சேவைக்கு அர்ப்பணித்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இன்னும் கொடுத்திருக்கிறார். நீ சொஸ்தமடையும்படிக்கு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கட்டுவிடுவோம். தம்பி, பைபிளை படிச்சுப்பார். ஆண்டவரே சொன்ன ஓமையில இளைய குமாரன் தகப்பன் வீட்டை பற்றின எண்ணம் உடையவரா தகப்பன் வீட்டுக்கு வர்றான். அந்த அவன் என்ன பண்ணுனா தெரியுமா? அவன் எப்படி பாவாரியம் பண்ணா தெரியுமா? உனக்கு பைபிள் தெரியுமா? முதலாவது உனக்கு ஊர் தெரியும், உலகம் தெரியும், உனக்கு தேவையில்லாதெல்லாம் தெரியும். ஆண்டவரை பற்றி தெரியுமா? பைபிள் தெரியுமா? பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா உனக்கு? அவன் தகப்பனிடத்திலே மனம் உணர்ந்து வந்து சொன்னா, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்படித்தானே சொன்னான். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை படிச்சு பாரு. தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா? உனக்கு தமிழ் தெரியல, பைபிள் தெரியலையா? படிச்சு பாரு. குமாரன் லூக்கா 15:21 எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, உனக்கு பதில் வராது, தேவனுடைய வல்லமை வெளிப்படாது.
முடியாது. There is transgression in your life. You did transgression against the man of God. நீ தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் அக்கிரமம் பண்ணினாய். You did evil against God's servant. உனக்கு மைனிட்ட போய் என்ன சொன்ன? பாஸ்டரே, உனக்கு அப்பா 4 காலால நடந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னியா இல்லையா? நீ சொல்லு, come on, answer my question now. உனக்கு மைனியா? உனக்கு மைனியா மாமியா? எவ்வளவு உனக்கு துணிகர உனக்கு இருக்கா? உனக்கு ஜெபத்துக்கு பதில் வரட்டும் பார்க்கிறேன். இந்த ஜென்மத்துக்கு ஒரு மனுஷன் சொல்லுவான், இந்த ஜென்மத்துக்கு உனக்கு ஜெபத்துக்கு பதில் வரணும்னா தம்பி, மிஸ்டர் ஜென்டில்மேன், listen to the word of God. Know God's word. Who is God? What type of God is our God? நித்திய பிரதான ஆசாரியர் உனக்கு அக்கிரமங்களை அநியாயங்களை மீறுதல் எல்லாம் மன்னிப்பார். இந்த ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாருப்பா. இந்த ஃபார்முலா படி நீ கணக்கு போட்டாதான் கணக்கு பாஸ் ஆகும். இல்லைன்னா தடிப்பைய 2 தடவை கணக்கில் ஃபெயில் ஆனது போல நீ 2 தடவை இல்லை 12 தடவை ஃபெயில் ஆக வேண்டியது வரும். You cannot have a successful Christian life. நல்லா புரிஞ்சிக்க. ஒரு விசுவாசிக்கு விரோதமாக நீ பாவம் செய்தாலே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பாவம் செய்து தூஷணம் பேசி அப்பட்டம் பேசி ஆகாமியம் பண்ணி துணிகரம் பண்ணினா உனக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. பதில் வராத நேரம் ஒன்று வரும். இக்கட்டிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இயேசுவே அப்பா, அல்லேலூயா, அபிஷேகமே, அந்நிய பாஷையே, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆண்டவர் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, எங்க ஜீவியத்தில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் உடனே வெளிப்படுத்த மாட்டாரு. சில ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தினாலும் சொல்ல மாட்டாங்க. எங்கள்கிட்ட சிலர் வருவாங்க, எங்களுக்கு ஜீவியத்தின் குறை என்னன்னு நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம். எங்களை வழிநடத்தின பரிசுத்தவான்கள் சொல்லிட்டாங்க. நீங்க ஆண்டவர் சொல்ல சொன்னால் ஒழிய சொல்லிடாதுங்க. சொன்னா உயிருக்கே ஆபத்து. இது நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ல சொன்னா சொல்லுவோம். நீங்க கொஞ்சம் உபவாசத்தோடு வாருங்க. கொஞ்ச நாள் இந்த தபசு காலத்தில், இந்த லெந்து நாட்களில், இயேசுவின் கஷ்டி பாடுகளை நினைக்கிற நாட்களில் கொஞ்ச நாள் உபவாசம் பண்ணிட்டு வாங்க. நம்ம உபவாசம் பண்ணி ஜோமணும். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமா, உங்களுக்கு தெரியல இந்த ரகசியம். சத்தியமா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் சொல்றேன். அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இன்று கால வேளையில் இந்த செய்தியை சொன்ன வேளையில திடீரென்று ஆவியானவர் சொன்னார், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீ திமிரு பேசி இருந்தால் என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க பேயிட்ட சொல்லுங்க, நீங்க ரவுடிட்ட சொல்லுங்க, நீங்க போக்கிரிட்ட சொல்லுங்க. Did he not do things against God's church? தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ தவறு செய்யலையா? துரோகம் பண்ணலையா? தீமை பேசவில்லையா? உனக்கு ஜெபத்துக்கு பதில் வருமா வராதான்னு ஒரு நேரம் இருக்கு. Come on, let us wait for the time of God. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, எரேமியா, பழைய ஏற்பாட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டாலும் நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வல்லமை உள்ள தேவ மனுஷன். அவரு ஜெபம்னா எல்லாம் கேட்கும். சிம்பிள் பிரேயர், எல்லாம் நடந்துடும். உனக்கு நடக்காதுன்னு ஆண்டவர் இன்னைக்கே சொல்லி தந்துட்டார். பின்னால நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவர் இப்ப முன்னால போல இப்ப சின்சியரா நமக்காக ஜெபம் பண்ணல. உனக்காக நான் சின்சியரா ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கணும்னா அதற்கு நீ பாத்திரவானா இருக்க வேண்டும். நீ உன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விரோதமாய் துரோகம் பண்ணினவன், தாறுமாறாய் பேசி திரிந்தவள், உனக்கு ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்குமானால் புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீ செயல்பட்டால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. உண்மை, அது உண்மை. நான் அறிவேன், வேதத்தை அறிவேன், தேவனுடைய வழிநடத்தலை அறிந்தவன். ஆமா, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தூஷணம் பேசணும். எத்தனை பேர் செத்து போயிட்டான், குளிக்க போயிட்டான். பாஸ்டர் அப்படித்தான் செத்து போயிட்டாளுங்க. குளியில எப்படி இருக்கிறாளோ எனக்கு தெரியல. ஜாக்கிரதையா பேசணும். இந்த வசனத்தை புரிஞ்சிக்க. எவர்களுக்கு நீங்கள் எவர்கள் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களை மன்னிக்கலையோ மன்னிக்கப்படாது. தெரிஞ்சுக்க. ஆண்டவர் விரோதமாய் செய்ததுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பண்ணதுக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், முறைப்படி கேட்கணும். நீ ரகசியமா கேட்டா நான் வெளியரங்கமா சொல்லுவேன், சபைக்கு சொல்லுவேன், இன்னார் இப்படி பண்ணா. உடைந்த உள்ளத்தோடு மன்னிப்பு கேட்டுட்டு திமிரு பண்ணினா
அது மன்னிக்கப்படாது, அது கேன்சல் ஆகிவிடும். சிலருடைய வாழ்க்கையில் சில சபைகளில் விசுவாசிகள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், தங்களுக்கு அருமையானவர்களை சாக கொடுத்திருக்கிறார்கள். ஏன் கர்த்தரை குறுகி போனதோ, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை? Is our God a deaf God? அவர் செவியுணாத தேவனோ? அவருடைய வல்லமை குறைந்து போனதோ? There is transgression. அக்கிரம விஷயம் மிஞ்சி உன்னுடைய வல்லமை கொண்டது. ஒருத்தனும் உனக்கு ஜெபம் பண்ண முடியாது. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணாலும் கேட்காது, பதில் வராது. எனக்கு தெரியும், நான் தேவனை அறிவேன், எலியாவின் தேவனை நான் அறிவேன். கர்த்தாவே என்னை கேட்டருளும். அக்கினினால் பதிலளிக்கிற தேவன், அக்கினினால் வாழ்வில் ஊழியத்தில் பதிலளித்த தேவனை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் அக்கினினால் பதிலளிக்கிற தேவன். இப்ப ஆண்டவரே இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, சரியா மன்னிப்பை பெற்றுக்கொள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், நீ துணிகரத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள். அநியாயம் செய்திருக்கிறாய், நீ அக்கிரமம் பண்ணி இருக்கிறாய், துரோகம் பண்ணி இருக்கிறாய், மன்னிப்பு கேட்டுக்கொள். நீ மேல் பூச்சா பூசி மழுப்பாத, ஏமாத்துக்கு பார்க்காத. There is a day for you to shed tears. கண்ணீர் வடிக்க வேண்டிய நாளில் பிந்தி போனான். கிருபையின் வாசல் அடைபட்ட பிறகு நானே தலைகளா ஜெபம் பண்ணாலும் பதில் வராது என்பதை நான் அறிவேன். அப்படி சிலருக்காக நான் ஜெபித்து பதிலே வரல. நான் நொந்து கொண்டிருக்கிறேன், நான் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் பதில் செய்ய மாட்டாரா? யார் யாருக்கோ அற்புதம் செய்கிறாரே, நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கும் செய்வார், உனக்கும் செய்வார். மன்னிப்பு கேளு, மரியாதையை காப்பாத்தி. மண்ணுக்கு சீக்கிரம் போகணும்னா எங்களுக்கு வேற பாஸ்டர் இல்லையா, எங்களுக்கு சபை இல்லையா, சாவனம் இல்லையா, சர்க்கஸ் இல்லையா, டான்ஸ் இல்லையா, நாடகம் இல்லையா, பேசுறியா, துணிகரம் பண்றியா? You cannot be blessed on the earth. The Lord God whom I serve will not answer your prayer. Do you want the Lord to answer your prayer? உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரணும்னு விரும்புறியா? அந்த இடத்தை சரி பண்ணிக்கோ. Correct your life today. Today is the day of salvation. In direction in all. Before it is getting late. காலம் தாழ்ந்துவதற்கு முன்பதாக மன்னிப்பை பெற்று ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறார் நம்முடைய பிரதான ஆசாரியர், he is holy. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் மாய்மாலம் பண்ணுகிறவர் அல்ல. He is a holy God. அதனால தான் சொல்றாரு நான் பரிசுத்தர். பேதுரு அப்போஸ்தலன் கொண்டு சொல்றாரு இல்லையா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உங்களை 15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு I am holy. Walk holy in all your ways. உன்னுடைய வழியில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நட. ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தமாய் நடக்க விரும்புறீங்களா? நம்ம பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், மன்னிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். பிரதான ஆசாரியர் நல்ல பிரதான ஆசாரியர்.